ஹாய் ஃபேமிலிஸ், வெல்கம் டு மை சேனல். எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஸோ இன்றைக்கி நம்ம என்ன விஷயம் அப்படி பார்க்க போகிறோம் அப்படின்னாக்கா, நமக்கு வந்து மெயில் எப்படி அனுப்பணும் அப்படின்ற ஒரு விஷயத்தை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நிறைய பேருக்கு வந்து இன்னுமே மெயில் எப்படி அனுப்பணும்னு தெரியல. ஏன்னா எஸ்பிஓ ரிலேட்டடாக நம்ம வந்து அடிக்கடி வந்து ஏதாவது ஒரு ப்ராப்ளம்னா நம்ம மெயில் அனுப்பி தான் அதை வந்து கிளியர் பண்ணணும். ஸோ அது எப்படின்றத தான் இன்றைக்கி நான் சொல்லித் தரப்போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்மளுடைய மெயிலை ஓப்பன் பண்ணிக்கிறோம். ஸோ இங்கே வந்து என்னுடைய மெயிலை நான் ஓப்பன் பண்ணுறேன். ஸோ இந்த இடத்துல வந்து என்னுடைய மெயிலை வந்து இங்கே நான் எனக்கு செல்ஃப் மெயிலாகவே அனுப்ப போகிறேன். ஏன்னா எஸ்பிஓக்கு அனுப்பும்போது நம்ம எஸ்பிஓ அனுப்பணும். பட் நான் வந்து என்னுடைய செல்ஃப் மெயிலாகவே நான் அனுப்புகிறேன். இப்போ பாருங்கள், ஸோ இந்த இடத்துல வந்து கம்போஸ்ன்னு இருக்குது இல்லையா? ஸோ இந்த கம்போஸை டச் பண்ணாக்கா ஃப்ரம் வந்து என்னுடைய மெயில் ஐடி இங்கே வந்துருச்சு. ஸோ யாருக்கு நான் அனுப்ப போகிறேன்? ஸோ என்னோட அனதர் மெயிலுக்கு நான் அனுப்புகிறேன். பட் இதை நம்ம எஸ்பிஓ அனுப்பும்போது இந்த டூன்ற இடத்துல SBO.tvm@gmail.comனு இருக்கணும். ஸோ அப்படி இருந்தால் தான் நமக்கு வந்து இந்த இடத்துல மெயில் எஸ்பிஓக்கு சென்ட் பண்ண முடியும். ஸோ என்னுடைய அனதர் ஜிமெயிலை நான் இங்கே சென்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ சப்ஜெக்ட்ன்ற இருக்கிற இடத்துல வந்து நம்ம என்ன அனுப்ப போகிறோம் அப்படின்ட்டுருக்கு. ஸோ இந்த இடத்துல வந்து நான் என்னுடைய சப்ஜெக்டை நான் டைப் பண்ணிக்கிறேன். ஸோ நம்ம சப்ஜெக்ட்னு கொடுக்குற இடத்துல மெயினாக ஒரு மெசேஜ் போகுதுன்னா அந்த இடத்துல எது ரிலேட்டடாக இந்த மெசேஜ் வந்திருக்குன்றதை இங்கே காட்டும். ஸோ அதை இங்கே போட்டுருவோம். கம்போஸ்ன்ற இடத்துல தான் நம்மளுடைய மெசேஜை நம்ம டைப் பண்ண போகிறோம். ஸோ இந்த இடத்துல வந்து நான் கம்போஸை வந்து டைப் பண்ணுறேன். இந்த இடத்துல வந்து நான் டைப் பண்ணிவிட்டேன். எனக்கு எப்படி மெயில் அனுப்புறேன்னு தெரியாது, நான் தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு சின்னதாக டைப் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இந்த இடத்துல வந்து நம்ம இங்கிலீஷில் தான் டைப் பண்ணணும், டங்கிலீஷில் தான் டைப் பண்ணணும், தமிழில் தான் டைப் பண்ணணும், எதுவுமே எந்த லாங்குவேஜ் உங்களுக்கு தெரியுமோ அதில் செய்யலாம். ஏன்னா நம்ம எஸ்பிஓக்கு சென்ட் பண்ணும்போது இங்கிலீஷ்லேயும் சென்ட் பண்ணலாம், டங்கிலீஷ்லேயும் சென்ட் பண்ணலாம், தமிழ்லேயும் சென்ட் பண்ணலாம். எப்படி அனுப்பினாலும் அவங்க பார்ப்பாங்க. அதனால் வந்து இங்கிலீஷில் அனுப்பினா தான் நமக்கு மெயில் போகுமா, இல்லைனா இது அப்செட் பண்ண மாட்டாங்களா அப்படின்லாம் யாரும் கன்ஃபியூஸ் ஆகாதீங்க. கண்டிப்பாக எல்லாம் சொல்லிக் கொடுப்பாங்க. ஸோ இந்த மாதிரி தான் நம்ம பண்ணணும். இப்போ இந்த இடத்துல வந்து ஏதாவது ஃபோட்டோ அட்டாச் பண்ணணும்னா இந்த இடத்துல பார்த்திங்களா ஒரு இது மாதிரி இருக்கு இல்லையா, லோகோ, அதை நம்ம டச் பண்ணோம்னாக்கா இந்த இடத்துல நம்ம ஃபைலை அனுப்புகிறோமா என்ன அப்படின்னு கேட்கும். ஸோ இதை வந்து ஏதாவது ஒன்று செலக்ட் பண்ணி ஃபோட்டோவை அட்டாச் பண்ணணும்னா அதை அட்டாச் பண்ணிவிட்டு இந்த இடத்துல சென்டுன்னு இருக்கு இல்லையா, இதை நான் இவங்க சென்ட் பண்ணணும். அவ்வளோதான். இந்த இடத்துல சென்டுன்னு வந்துருச்சா? ஸோ இந்த மெசேஜ் எங்கே இருக்குது அப்படின்னு நம்ம போய் பார்க்கணுன்னாக்கா நம்மளுடைய இந்த 3 டாட் இருக்கு இல்லையா, இந்த டாட்டை டச் பண்ணுங்கள். இந்த இடத்துல சென்டுன்னு மெசேஜ் இருக்குது, அந்த சென்டை டச் பண்ணுங்கள். ஸோ எனக்கு மெயில் சென்ட் ஆகிடுச்சு பாருங்கள். நான் சொன்ன மாதிரி வந்திருக்கா, எது ரிலேட்டடாக இந்த இடத்துல வந்திருக்கு அப்படின்றது பாருங்கள். இந்த இடத்துல வந்து நான் எதை பற்றி மெசேஜ் போட்டிருக்கேன்ட்டு, அதுக்கப்புறம் எனக்கு இந்த இடத்துல என்ன மெசேஜ் வேணும். ஸோ இது மட்டும்தான், இவ்வளோதாங்க. இப்படி தான் நம்ம மெயிலை சென்ட் பண்ணணும். ஸோ இதை வந்து தெரியாதவங்க தெரிஞ்சுக்கணுன்னா, உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குன்னா கீழே கமெண்ட்ஸ் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.